இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள். யாருக்கு? லெபனானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. ஒரு 10 நாள் நிம்மதி பெருமூச்சோடு அவங்க வாழ்வதற்கான வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு. 10 நாள் போர் நிறுத்தம் அப்படிங்கிறத இஸ்ரேல் இப்போது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய லெபனான் மக்களுக்கு வாழ்த்துக்கள் செல்லலாம். பாகிஸ்தானுக்கு ட்ரம்ப் புறப்படுறாரு. எதுக்காக போக போகிறாரு? ஈரானோட ஒரு பெரிய அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக போகுது. இதன் காரணமாக ட்ரம்ப் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கார். பதிலுக்கு யுரேனியத்தையே தாரை வாய்த்து கொடுக்க போகிறதா ஈரான் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கும் நமக்குள்ளே இருக்குது. அதற்கான பதிலும் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. போப்பாண்டவரோடு நடக்கக்கூடிய பஞ்சாயத்தினால் கிறிஸ்தவ ஏழை மாணவர்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்து வந்த அந்த நிதியையும் கட் செய்துள்ளாரா ட்ரம்ப்? என்ன நடக்குது அமெரிக்காவில்? மம்தானி முதற்கொண்டு அமெரிக்க மக்களுக்கு எதிராக ஒரு பெரிய சதிவலையை பின்னி கொண்டிருக்கிறாரா ஒரு தனிப்பட்ட ஒரு நபர்? யாராக இருக்கும்? டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். எட்டி பிடிக்க எத்தனையோ உயரங்கள் இருக்கலாம். இது ஒரு தனி மனிதனின் சமுதாய சமத்துவ கனவு. எனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும். அனுபவ அறிவு பகிரப்படும் நாள் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிறு காலை 9 மணி முதல் 12 மணி வரை. சினிமாட்டோகிராஃபி ப்ளஸ் நியூஸ் ரீடிங் ட்ரைனிங் இன் மாதவரம், சென்னை. அடுத்து என்ன படிக்கலாம்? கனவு மெய்ப்பட. ரிஜிஸ்டர் நாவ் 94493594. அல் காஸ்மியே அப்படின்னு சொல்லி ஒரு பாலம், லெபனானில் இருக்கக்கூடிய கடைசி பாலம் அது ஒன்று தான். அதையும் இஸ்ரேல் அடித்து உடச்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. பாரம்பரிய கட்டடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. குடியிருப்புகள் எல்லாத்தையுமே புல்டோசரை வச்சு இடிச்சிட்டாங்க. 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட லெபனான் மக்கள் வெளியேறிட்டாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் தான் லெபனானில் இருக்குது. தொடர்ச்சியாக ஒரு 40 ஆண்டு கால வரலாறு அப்படிங்கிறது லெபனானில் வளர்ச்சிங்கிறதும் முடக்கப்பட்டிருக்கு. இதுக்கான ஒட்டுமொத்த ஒரு காரணம் யார் அப்படின்னு கேட்டால் இஸ்ரேலுங்கிற நாடு மட்டும்தான். அங்கே இருக்கக்கூடிய லிட்டானி அப்படிங்கிற அந்த ஆற்றின் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, அந்த நிலத்தின் மீது இருக்கக்கூடிய கண்ணு, தொடர்ச்சியாக அந்த நிலத்தை அபகரிப்பதற்கு திட்டம் போட்டாங்க. நஸ்ருல்லா இருக்கிற வரைக்கும் அதை செய்ய முடியல. அவர் இறந்ததற்கு பிறகு இப்போ நயீம் காசிம் தலைவராக இருந்தாலும் கூட பெரிய அளவில் ஹிஸ்புல்லாவால் எந்திரிச்சு வெளியில் வர முடியல. அரசியல் சாணக்கியத்தனம் அப்படிங்கிறதுல அவங்க தோற்று போயிட்டாங்க. இதன் காரணமாக லெபனானில் அரசாட்சியிலையும் அவங்க பங்களிப்பு பண்ணலை. பிரசிடெண்ட்டாக மாற்றினாங்க, பிரைம் மினிஸ்டரை மாற்றினாங்க. இப்படி லெபனானில் ஆட்சி மாற்றம் அமெரிக்காவுக்கு தோதாக மாறிக்கொண்டே இருந்தது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கடந்த 10 நாளில் அவங்க நடத்தி இருக்கக்கூடிய பெரிய அளவிலான அட்டாக் லெபனானை முடிஞ்சிருச்சு. ஆனால் 10 நாள் போர் நிறுத்தம் அப்படிங்கிறத அமெரிக்கா சொல்லி இப்போ செய்கிறோம் அப்படின்னு இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் 10 நாள் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கு. எல்லாத்தையும் தான் முடிச்சிட்டீங்க, மீதி என்ன இருக்குது 10 நாள் போர் நிறுத்தம் பண்ணுறதுக்கு? முடிஞ்சதற்கு பிறகு மறுபடியும் அடிக்க போகிறீங்க. லெபனானில் இருந்து வெளியேறிய மக்கள் திருப்பி வருவதற்கான வாய்ப்பும் கொடுக்கப்படலை. அப்போ அந்த நாடு யாருக்கு? இஸ்ரேலுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டதாங்கிற கொஸ்டினையும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. போப் லியோ அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ட்ரம்ப்புக்கு எதிரான வார்த்தைகளான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் அப்படியே உங்களிடம் சொல்லிவிடுகிறேன். இயேசு நம்மிடம் சமாதானத்தை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே நடக்கிறது என்ன? தனது சொந்த இராணுவ பொருளாதார அரசியல் ஆதாயங்களுக்காக கடவுளின் பெயரை பயன்படுத்தி மதத்தை திரித்து புனிதமானவற்றை இருளுக்கும் இழிவுக்கும் இழுத்துச் செல்பவர்களுக்கு பேரழிவு காத்திருக்கிறது. இதுதான் இயற்கையின் நியதி அப்படின்னு போப் லியோ அவர்கள் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ட்ரம்ப்புக்கு சொந்தமான வார்த்தைகளா அப்படின்னு நமக்கு தெரியலை. ஆனாலும் போப் லியோ என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. இதை போப் லியோ பேசின அடுத்த சில மணி நேரங்கள்லேயே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தார். வீடற்ற குழந்தைகளுக்கு, அதாவது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சார்ந்த குடும்பங்களுக்கு, ஒரு ஏழை குடும்பத்துக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி, அந்த குடும்பத்துக்கு தேவையான படிப்பு வசதி, இது எல்லாமே நிதி உதவியாக கொடுத்து வந்தார் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்காக. அப்படிப்பட்ட நிதி உதவி இனிமேல் அவங்களுக்கு வழங்கப்படாது அப்படிங்கிற உத்தரவில் டக்குன்னு கையெழுத்து போட்டார். இதனால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த யுஎஸ்எய்டு அப்படிங்கிறது கட்டாயிடும் அப்படிங்கிறாங்க. இது ஒரே ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் மேலே இருக்கக்கூடிய கோபத்தின் காரணமாக தான் செய்த தவறை மறைப்பதற்காக இப்படி நிதி உதவியை கட் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த வகையில் ஏற்புடையது? மனசாட்சி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் யோசித்து பாருங்கள், இவர் செய்வது சரியா?
அமெரிக்காவினுடைய சென்காம் அப்படின்னு ஒரு கடற்படை இருக்குல்ல, அந்த கடற்படையினுடைய மிக முக்கியமான ஒரு தளபதி, சென்காமினுடைய தளபதி, அவர் பேர் பிராட் கூப்பர். இவரை நிறையா இடங்களில் நம்ம மையப்படுத்தி பேசியிருக்கோம். அப்படிப்பட்டவர் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறார். பக்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு எமிரகம், சவுதி அரேபியா, குவைத், ஜோர்டான், இந்த 6 நாடுகளுமே எங்களுடைய நிரந்தர கூட்டாளிகள், பங்காளிகள். நேட்டோ நாடுகளை விட இவங்க தான் இந்த 6 வார கால போரில் எங்களுக்கு பெரிய லெவலில் உதவி செஞ்சாங்க. இவங்களை நாங்கள் மறக்கவும் மாட்டோம், அதே நேரத்தில் தனியாகவும் விட்டுற மாட்டோம். உங்களுக்கு ஒன்றுனா அமெரிக்கா நிச்சயமாக வரும் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. அமெரிக்காவினுடைய நலன் கருதி நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு, உங்களுடைய நிதி எங்களுக்கு நிச்சயமாக தேவை, கொடுக்கவில்லை என்றால் ஓங்கி ஒரு மிதி அப்படின்னு சொல்லாமல் விட்டுவிட்டார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஜாரட் கோல்டன் அப்படிங்கிற ஒரே ஒரு ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர் மட்டும்தான் ட்ரம்பினுடைய குடியரசுக் கட்சியினரோடு சேர்ந்து இந்த போர் தொடரணும் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்கார். ஆக மொத்தத்தில் ஈரானுடனான ட்ரம்பின் போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை நிறைவேற்றுறதில் பிரதிநிதிகள் சபை இருக்குல்ல, அதில் ஓட் கேம்ப் நடத்துனாங்க. அதில் அந்த தோத்துப்போச்சு, ட்ரம்ப்புக்கு சாதகமாகவே அது முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவு தான் செனட்லேயும் சிண்டிகேட்லேயும் இங்கே ஒர்க் அவுட் ஆகுதே தவிர, இங்கே ஜனநாயக கட்சியினர் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் தோல்வி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. பெரிய அளவிலான பெரும்பான்மை அவங்களுக்கு இல்லாததுனால தாந்தோன்றித்தனமாக ஒரு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குடியரசுக் கட்சியினருக்கு கிடச்சிருக்கு. ஈரானை பற்றி ட்ரம்ப் ஏதாவது பேசியிருக்காரா ஒரு நைட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹெட்லைனே அதுதான். என்ன தெரியுமா? ஈரான் அணு ஆயுதங்கள் வைத்து கொள்ளப் போவதில்லை அப்படிங்கிற நல்லதொரு முடிவை எடுத்திருக்காங்க. அது மட்டுமல்ல, அணு தொடர்பான தூசிகளையும் எங்களிடத்தில் ஒப்படைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதாவது யுரேனியத்தையும் கொடுப்பதற்கு ஈரான் சம்மதம் தெரிவிச்சிருக்குங்கிற துணியில் தான் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கார். இவர் பேசுகிறத அப்படியே நம்ம நம்ப முடியாது. ஈரான் சைடில் சொல்லக்கூடிய விஷயங்களையும் இந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்க்கணும். அவங்க இன்னும் பேசலை, ட்ரம்ப் மட்டும்தான் பேசியிருக்கார். ஸோ அணு ஆயுதங்களை ஈரான் வைத்துக்கொள்ள போவதில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வேணால் நம்பலாம். ஏன்னா அவங்க இதுவரைக்கும் நாங்கள் அணு ஆயுதங்கள் தயாரிக்க போகிறோங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஒரு காலத்துலேயும் சொன்னதே இல்லை. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் யுரேனியத்தையும் வைத்திருக்கக்கூடிய யுரேனியத்தையும் அமெரிக்காவுக்கோ இல்லை ரஷ்யாவுக்கோ அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் இதை ஈரான் சைடில் இருந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். சரி, இப்படிப்பட்ட ஒரு பெரிய டீல் ஒன்று ஓகே ஆகிருக்கு அப்படிங்கும்போது போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அமலுக்கு வந்துடும் நிரந்தரமாக. அது தொடர்பான ஆவணங்கள்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஈரானுக்கு பொருளாதார இழப்பீடு உள்ளிட்ட விஷயங்கள் கிடைக்கும். ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஈரானே அக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அங்கே சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கான பெரிய வாய்ப்பு எல்லாமே ஈரான் சைடில் வந்துடும். பொருளாதார ரீதியாக மீண்டு வருவதற்கான வாய்ப்பு ஈரானுக்கு கிடைக்கும்லாம் வச்சுக்கோங்களேன். சரி, கடைசியாக இந்த போரில் யார் ஜெயிச்சா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இந்த இடத்துல வந்து நிற்கும். அதை அடுத்தடுத்து ஈரான் பேசக்கூடிய செய்திகள் மூலிமா நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் பாகிஸ்தானில் வச்சு தான் இந்த மத்தியஸ்தம் செய்வதற்கு ட்ரம்ப் அவர்கள் விரும்புகிறாருன்னு சொல்கிறாங்க. இப்போது முனீர் அவர்கள் டைரெக்டாக ஈரானுக்கு போயிருக்காங்க. அங்கே சில விஷயங்களை பேசியிருக்காங்க. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியிலேருந்து, நாடாளுமன்ற சபாநாயகர்லேருந்து எல்லாருமே சில விஷயங்களுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அதை ட்ரம்ப்புக்கிட்ட சொன்னதற்கு பிறகு தான் ட்ரம்ப் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். ஸோ முனீர் அவர்கள் ஈரானில் இருக்கிறது அப்படிங்கிறது ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளையும் வச்சு நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சில செய்திகள் நமக்கு புலப்படுது. நிச்சயமாக ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தானுக்கு போகிறார் மத்தியஸ்தம் செய்வதற்கு. அங்கே ஒப்பந்தத்தில் அமெரிக்கா சைடில் இருந்து சைன் பண்ணக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது ட்ரம்ப்கிட்ட இருக்குது. அந்த சைனை வந்து பாகிஸ்தானில் வச்சு அவர் போட போகிறாரு. ஸோ பாகிஸ்தான் 2 நாடுகளுக்கு இடையிலான போரை வந்து நிறுத்துறதுல மத்தியஸ்தம் பண்ண பெரிய வரலாற்று பெருமை பாகிஸ்தானுக்கு கிடைக்க போகுது. அது வந்து ஷெபாஸ் ஷெரீஃபுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற தகவல். ஷெபாஸ் ஷெரீஃப் வந்து டைரக்டாக கத்தார், அதற்கு பிறகு UAE இந்த நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு அவங்களுடைய நட்புறவெல்லாம் டெவலப் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு சவுதி அரேபியாவுக்கும் போய் கடனையும் வாங்கிக்கிட்டு திரும்பி வந்தார். அப்படி வரும்போது கத்தாருடைய விமானங்கள் அவருக்கு பெரிய அளவிலான ஒரு வரவேற்பு கொடுத்தது. பாகிஸ்தானுடைய எல்லை வரைக்கும் வந்து கத்தாருடைய விமானங்கள் அவரை வழி அனுப்பி வச்ச காட்சிகளும் அரங்கேறிச்சு. அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டே ஷெபாஸ் ஷெரீஃப் வந்து கத்தாருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிச்சு. இது எல்லாமே பாகிஸ்தானை வளைகுடா நாடுகளோடு கொண்டு இருக்கக்கூடிய நட்பு, ஈரானோடு அவங்க கொண்டு இருக்கக்கூடிய டைஅப்பு, அமெரிக்காவோடு அவங்க கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்தையுமே
சூப்பர் பவராக ஏஷியாவில் பாகிஸ்தானை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை ஷெபாஸ் ஷெரீப் ஏற்படுத்தியிருக்காரு. முனீர் அவர்கள் இதை சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவல் முடிவை நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய செய்தி. சிரியாவில் இருக்கக்கூடிய காஸ்ரக் உள்ளிட்ட மற்ற பகுதிகளில் இருந்து அமெரிக்கா வெளியேறாங்க. சிரியா ஒட்டுமொத்தமாக சிரியாவினுடைய மக்களுக்கே போய் சேர்க்கிறது. அங்கே இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸ் எல்லாமே கலண்டுக்குது. அப்போ சிரியாவில் யூஎஸ் பேஸ் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது அப்படின்னு அல்சாரா அவர்கள் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த தேசமும் இனிமேல் எங்களுக்கே சொந்தம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஜனாதிபதி பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்கா சிரியாவை விட்டு வெளியேறுகிறது, ஜோர்டானை நோக்கி போயிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு. ஏற்கனவே ஈராக்கை விட்டு யூஎஸ் பேஸ் வெளியேறிட்டாங்க. இப்போ சிரியாவை விட்டும் யூஎஸ் பேஸ் வெளியேறியிருக்காங்க. இதுவும் ஈரானுக்கு கிடைத்த பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. ஆனால் ஈரான் எந்த இடத்துல தோல்வி அடைந்ததாக கருத முடியும் அப்படின்னா, லெபனானில் முழுக்க அவங்க கைவிட்டுட்டாங்க. டோட்டலாக அந்த இடத்துல லெபனானில் ஒன்றுமே செய்ய முடியல. இஸ்ரேல் தொடர்ச்சியாக லெபனான் சைடில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறதுங்கிறது தான் இங்கே கிடச்சிருக்கக்கூடிய செய்தி. லெபனானில் போர் நிறுத்தம் அமலுக்கு வருது அப்படின்னு ஒரு 10 நாள் போர் நிறுத்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி 380 ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க இஸ்ரேல். எப்பா, ஒரே ஒரு மணி நேரத்தில் 380 ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க லெபனான் மீது. போர் நிறுத்தம் அப்புறம் எதுக்கு கொண்டு வர்றீங்க? அவ்வளவு பெரிய தாக்குதலை லெபனான் மேலே ஒரு மணி நேரத்தில் நிகழ்த்தியிருக்கீங்க. இது உண்மையிலேயே லெபனான் மீதான கோபம் அல்ல, ஹிஸ்புல்லா மீதான கோபம் அல்ல, அந்த நிலத்தை ஆக்கிரமிக்கணுங்கிற வெறி மட்டும்தான் இஸ்ரேலுக்கு இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. இன்னொரு புறம் சொந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மேயரையே வசைபாடக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக நியூயார்க்கினுடைய மேயர் மம்தானியை பார்த்து ரொம்ப பெரிய அளவில் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. உகாண்டாவினுடைய மேயர் அப்படிங்கிற வார்த்தை, அவங்களுடைய தாய் தந்தை உகாண்டா தேசத்திலேருந்து வந்தவங்க. ஸோ அதை மையப்படுத்தி உகாண்டாவினுடைய மேயர் அப்படின்னு மம்தானியை பார்த்து சொல்லியிருக்காரு. நியூயார்க் மக்கள் ஒரு வரலாற்று பிழை செஞ்சுட்டாங்க, நியூயார்க் அழிந்து கொண்டு இருக்கிறது, அதை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புங்கிறது இனிமேல் இல்லை. மக்கள் தேவையில்லாமல் மம்தானிக்கு வாக்களித்து இப்போது நியூயார்க்கை விட்டு நிறைய அமெரிக்கர்கள் வெளியில் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் பரிமாறிக்கிட்டு இருக்காரு. அமெரிக்காவில் வரி விதிப்பு அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் அதிகரிச்சிருக்கு. அதை பூரா கட் பண்ணி கேன்சல் பண்ணி ஒவ்வொரு அமெரிக்கர்களுக்குமே $20,000 மேலாக மாதம் மிச்சமாகிறதுக்கான வாய்ப்பையும் அடுத்து உருவாக்க போகிறாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்க மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உருவாக்குறதுக்கு போர் ஆரம்பித்து போரை முடிக்கிறதும் அவராகவே தன்னை காட்டிக்கொள்கிறார். அதே மாதிரி மக்களிடத்துலையும் நல்ல பேர் வாங்குறதுக்கு இந்த வரி தொடர்பான விவரங்களையும் சலுகைகளை அறிவிக்க போகிறார் ட்ரம்ப். ஆக மொத்தத்தில் இட்டாலியினுடனான ஒரு வார்த்தை போரில் ஆரம்பித்து ஈரானுடனான முழுக்க போரில் தொடங்கி லெபனானில் நிலத்தை கையகப்படுத்துவதற்கான இஸ்ரேலுக்கு வாய்ப்பளித்து இந்த போரில் அமெரிக்கா ஒரு பெரிய அளவிலான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. பட் இதில் ஈரானுக்கு என்ன கிடச்சிது அப்படிங்கிறத ஈரான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய பேட்டிகள் மூலியமாக தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333